நடுவர் அவர்களே, இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை, பெரிதும் துணையாக இருப்பது குடும்பமா சமூகமா என்று கேட்டால், இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. எப்படி? ஏன் தெரியுமா? காஞ்சிபுரமே ஒரு குடும்பம். காஞ்சிபுரமே ஒரு குடும்பம். இதை நான் சொல்லல, இதை நான் சொல்லவில்லை. எல்லா வீட்லயும் குடும்ப புகைப்படம்னு ஒன்று வச்சிருப்போம் ஐயா, எல்லா வீட்லயும் இருக்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்போம். இந்த காஞ்சிபுரமும் குடும்ப போட்டோ தான். ஒரு பக்கம் தந்தை ஏகாம்பரேஸ்வரர், ஒரு புறம் காஞ்சி காமாட்சி தாய், இரண்டு பேருக்கும் நடுவில் குழந்தையின் குமர கோட்டம் என்று ஒரு குடும்ப புகைப்படமாக இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் நிறைய ஊரம் சுத்தி வந்திருக்காங்க. கோயிலுக்கும் போனோம் நடுவர் அவர்களே. நாங்க முக்கியம் பட்டுப்புடவை எடுத்ததை மட்டும் சொன்னீங்க, நாங்க கோயில் கோயிலா போய் வணங்கி விட்டு வந்ததையும் இங்கே சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா நான் ஒண்ணுமே சொல்லல. அருமையா சொல்லுவாங்க நம்ம ஊர்கள்ல, காஞ்சியும் குடந்தையும் கை எடுக்க விடா என்று சொல்வார்கள். எங்கு பார்த்தாலும் கோபுரங்களும் கோவில்களுமாக கோயில் கும்பிட்ட கையை எடுக்க விடாத நகரமான காஞ்சிபுரத்தில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது குடும்பமே என்பதை நாங்க பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு. உடனே நம்ம எதிரணியில மாடிப்படி மாது வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க, எதிர்நீச்சல் நாகேஷ் மாதிரி, என் தம்பி. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லங்கய்யாப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக சொன்னேன். பிடிக்கும்னா அதுக்காக மாடிப்படியில் அவர் உட்கார சொல்லுங்க. ஆஹா, மாடிப்படி மாது எவ்வளவு பெரிய ஆளு, அவரை மாதிரி வந்து பேசிட்டு அருமையா உட்கார்ந்துருக்காரு என் தம்பி. என்ன சொன்னாரு? காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம் பாங்க. என்ன அர்த்தம்? காலாட்டிக்கிட்டே சுகமா உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு அர்த்தம் இல்ல. காலை ஆட்டி நெசவு செய்து அதன் மூலமாக சிறப்பாக வாழலாம் என்று பொருள். நடுவர் அவர்களே, வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் கால் ஓய, கால் வலிக்க காலாட்டி காலாட்டி நெசவு செய்து பிள்ளைகளை உயர்த்துவதால் தான் பிள்ளைகள் காலாட்டி கொண்டே சாப்பிடுகிறார்கள் என்றால், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குடும்பம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் என்ன சொல்றாரு? குடும்பம் வந்து முடக்கி போட்டுருமா. எந்த குடும்பம் உங்களை முடக்கி போட்டுச்சுன்னு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பம் முடக்கி போடுமா? இல்லங்க, நமக்கு சிறகு தந்து நாம் பறந்து போக வேண்டும் என ஆசைப்படுவது குடும்பம். இவர் என்ன சொல்றாரு? இளைஞர்கள் எல்லாரும் இங்க புத்தக திருவிழா சமூகத்துல தானே நடக்குது, இந்த சமூகத்துக்குள்ள வந்துதானே இளைஞர்கள் அறிவை பெற்றுக் கொள்கிறாருன்னு சொன்னார்ல ஐயா. ஆமாம்மா, இருக்கு, புத்தக திருவிழா பிரமாதமா நடக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெருமளவு பாத்தீங்கன்னா நடுத்தர வயது பெரியவர்கள் தானே நிறைய இருக்காங்க. சரி, மற்ற இளைஞர்களை எங்க போயிருக்கான்? பிப்ரவரி 14க்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் லவ்வர் படம் வெளியாயிருக்கு, லால் சலாம் வெளியாயிருக்கு. அந்த தியேட்டர்கள்ல போய் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூகம் சீரழிவை தான் கற்றுக் கொடுக்கிறது, குடும்பம் தான் நாம் சிறப்பாக வாழ்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, குடும்பத்துல பொறுப்பு இருக்கிறதுனால கஷ்டப்படுவோம்னு தம்பி சொன்னார்ல, தம்பி சொன்னார், குடும்பத்துல பொறுப்பு வந்துரும். மூத்த பையனா பிறந்துட்டா ரொம்ப கஷ்டம், பொறுப்பை பூரா நம்ம தலையில வச்சிருவோம். அதுல என்னங்க தப்பு? குடும்பத்தின் பொறுப்பை சுமப்பது என்பது சுமை அல்ல, அது ஒரு சுகம். ஏன் தெரியுமா? நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானி கே சிவன் அவர் சொல்றார். அவர் நாகர்கோயில்ல உள்ள சரக்கல் விளை என்ற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். அவர் எழுதுகிறார் அவருடைய வரலாற்றுல, நாங்கள் எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான விவசாய குடும்பம். மாந்தோப்புல விழுகின்ற அந்த மாங்காக்களை எல்லாம் பறித்து விற்றுதான் எங்கள் வாழ்வாதாரம் நடந்தது. இந்த சூழலில் நான் படிக்க வேண்டும், எங்க 2 பேருக்கு ஃபீஸ் கட்ட எங்க வீட்டுல வழி இல்ல. உடனே என்னுடைய அண்ணன், நான் உனக்கு சேர்த்து நான் வேலை பார்க்கிறேன், என் படிப்பை விட்டு விட்டு உனக்காக நான் வேலை பார்க்கிறேன் என்று என் அண்ணன் செய்த தியாகம் தான் இன்றைக்கு என்னை இஸ்ரோ விஞ்ஞானியாக அமர வைத்திருக்கிறது என்று சொல்கிறார். என்றால் நடுவர் அவர்களே, நம்ம எல்லார் மனசுலையும் எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க. நம்மை வளர்த்த, நமக்கு படிக்க வைத்த ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு தாய் மாமன், இப்படி யாரோ குடும்பத்தில் ஒருவர் செய்த உதவியும் தியாகமும் தான் சமூகத்தில் நாம் தலை நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே,
இன்னைக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கார் சதுரங்கத்துல, பிரக்ஞானந்தா என்ற ஒரு சிறுவன் இல்லையா? அந்த சிறுவனை வளர்வதற்கு அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு கண்ணீர் வருதியா? அப்பா கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, அவர் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறாரு, அவர் சம்பளம் கொண்டு வந்து தரலாம். அவருடைய அம்மா இந்த பையனை, ரெண்டு பேரையும், பையனையும் பொண்ணையும் பள்ளிக்கூடத்துக்கு காலையிலே 5 மணிக்கு எழுந்திருச்சு பிள்ளைகளை படிக்க அனுப்பி, பிள்ளைங்க படிச்சுட்டு வந்த உடனே சாயந்தரம் அவங்க விளையாடுவதற்காக அம்பத்தூர் கூட்டிட்டு போகணுமா. எப்படி 7 வருடங்கள் டவுன் பஸ்லயும் ஷேர் ஆட்டோலையும் கிடைச்ச வாகனத்துல பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அலைஞ்சிருக்கிறாங்க. சாதாரணமா இல்ல, விளையாடுவதற்கான உபகரணங்கள் 10 கிலோ இருக்கிற பையி, அதை தூக்கி போட்டுக்கிட்டு பிள்ளைகள் ரெண்டையும் கூட்டிட்டு போய் தினம் தினம் அந்த பிள்ளை பயிற்சிக்காக அலைந்து, அந்த அம்மாவுக்கு முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் வந்தாலும் என் பிள்ளைகளின் கனவே என் கனவு என்று ஒரு தாய் வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடி கொடுத்திருக்கிறது என்றால், நடுவர் அவர்களே, குடும்பம் நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும். தம்பி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி சொன்னார். முதல் குடிமகன் என்ற பெருமையை கொடுத்தது சமூகம், உண்மைதான். ஆனால் நம்ம இன்னைக்கு சொல்லுங்களேன், குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க, மேனாள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அப்துல் கலாம் ஐயான்னு பேர் வரும். எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்க, ஆனாலும் ஏன் அப்துல் கலாம் ஐயாவை பத்தி மட்டும் சொல்கிறோம் என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் பதிவு செய்கின்றார், அவர் பண்புடையவராக, தியாகம் செய்பவராக, சகிப்புத்தன்மை நிறைந்தவராக, மனித நேயம் மிக்கவராக, நேர்மையானவராக வாழ்வதற்கு அவர் தாயும் தந்தையும் நடந்து காட்டிய முறைகள் தான் காரணம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அவரை பெரிய குடியரசுத் தலைவர்களில் உயர்ந்தவராக நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நடுவர் அவர்களே, குடும்பம் தான் நம்மை பண்படுத்தும். சமூகத்துல என்ன இருக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கு? சொல்லுங்க பாப்போம். சமூகம் கெடுக்குது சீக்கிரமா. இப்போ யாரை பார்த்து நாங்கள் பின்பற்றுவது? எங்கள் இளைஞர்கள் யாரை பார்த்து பின்பற்றுவது? பேராசிரியர்களை பார்த்து பின்பற்றலாம். அழகா சொன்னார் அன்னைக்கு ஒரு கவிஞர், தாயின் மணிக்கொடி பாரீர்னு சொன்னார், அப்படிதானா? ஆனா இன்னைக்கு தாயின் மெனி கொடி பாரீர், எங்க பார்த்தாலும் கட்சியை தொடங்கி எங்க பார்த்தாலும் கொடி கட்டி வச்சிருக்கு. யாரை பின்பற்றுவது? எங்கள் இளைஞர்களுக்கு அப்படி ஒரு திண்டாட்டம் வருதா இல்லையா? நடுவர் அவர்களே, குடும்பத்துல நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க, பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும், முதல்ல சைக்கிள் ஓட்டி பழகுவோம் இல்லையா? சைக்கிள் ஓட்டி பழகும் போது கீழே விழுந்து எந்திரிச்சு ஓட்டிடுவோம். உடனே ஸ்கூலுக்கு நம்மளே ஓட்டிட்டு போகணும்னு ஆசை வரும், காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ. ஆனா வீட்டுல கொஞ்சம் பயப்படுவாங்க, இருந்தாலும் சரி ஓட்டிட்டு போ, பரவாயில்ல, விழுந்து எந்திரிச்சா நல்லதுதான் விட்டுருவாங்க. ஆனா நம்ம சைக்கிள் ஓட்டி கொண்டு போகும்போது நமக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அப்பா சைக்கிள்ல வந்துகிட்டே இருப்பாருங்க. நம்மளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து பாதுகாப்பாக வந்து ஒரு 2 நாள் அப்படி பத்திரமா நம்ம போறத பார்த்த பிறகுதான் அப்பா நிம்மதியா இருப்பார்னா, நாம் விழுந்து விடக் கூடாதே என்று பதறுவது குடும்பம். ஆனால் எப்போது விழுவார்கள், எப்போது கைத்தட்டி சிரிக்கலாம் என காத்திருப்பது சமூகம் என்றால், பயன்படுத்துவதுதான் சமூகத்தின் இயல்பாக இருக்கிறது. நடுவர் அவர்களை, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமம், சின்ன கிராமம். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். வீட்டுக்கு அவனும் நண்பர்களுமா சேர்ந்து விளையாடிக்கிட்டே வராங்க. வழியில நிறைய மாந்தோப்பு. பார்த்த உடனே ஒரு 2 பசங்க, சின்ன பிள்ளைகள் தானே, மாங்காய் பறிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை. சரின்னு சொல்லி 2 பேரும், காவலாளி நிப்பாரு, என்ன செய்ய தெரியாம போவோன்னு ஏறி குதிச்சு உள்ள போய் மாங்காய் பறிச்சிட்டான். பறிச்சு 2 கடி கடிச்சிருக்கான், புளிப்பா இருந்துச்சு, பைக்குல போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுல கொண்டு பைய போட்டுட்டு அவன் சாப்பிட போயிட்டான், விளையாட போயிட்டான். அவங்க அம்மா இவன் பைய பார்த்திருக்காங்க, உள்ள ஒரு மாங்காய் கிடக்குது. உடனே அவங்க தாய் கேட்டாங்க, அவன் வந்த உடனே, தம்பி பைக்குள்ள மாங்காய் கிடக்க யார் தந்தா? யாரும் தரல, நாங்க தான் வர்ற வழியில அதுல பறிச்சோம், மரத்துல பறிச்சோம். காவலாளி இருந்திருப்பாரு, இருந்தாரு, நாங்க தெரியாம போய் பறிச்சோம்னா. உடனே அவங்க அம்மா இப்படி இந்த மாங்காவை கொண்டுட்டு போய் அவர் காவலாளி கையில கொடுத்து, சாரி மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்சுட்டேன்னு போய் கொடுத்துட்டு தான் நீ வீட்டுக்குள்ள வரணும் போ அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இவன் இன்னும் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், போய் தான் ஆகணும், போய் கொடுத்தீங்கன்னா தான் நீ என்கிட்ட பேச முடியும் போன்னாங்க. இந்த பையன் வாங்கிட்டு சொன்னான், சின்ன பையன் தானே, சரி வாங்கிக்கிறேன், கொண்டு போய் கொடுக்குறேன், அவர் நீயே வச்சுக்கோன்னு சொன்னா நான் வச்சுக்கவாமான்னா மாங்காவை. அப்பதான் அவன் அம்மா சொன்னாங்க, தம்பி தெரிந்து எடுத்தாலும் தெரியாமல் வாங்கினாலும் தப்பு, ஒருபோதும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று அந்த தாய் சொன்ன சொல் அந்த பிள்ளை மனசுல ஆழமாக பதிந்தது. அவர்தான் இன்றைக்கு இளைஞர்களின்
எடுத்துக்காட்டு நாயகனாக இருந்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி என்று சொன்ன தாரக மந்திரத்தை உடைய திரு சகாயம் IAS என்ற நேர்மையான ஆபீசராக வந்தார் என்றால் குடும்பம் பண்படுத்தும், முன்னேற்றத்திற்கு பாடுபடும், தியாகம் செய்யும், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கும். ஆனால் சமூகத்துக்கு அதை பற்றிய கவலை இல்லை. நல்லா இருந்தா பாராட்டுவாங்க, சரியில்லைன்னா தூற்றுவார்கள். இதுதான் சமூகத்தின் வேலை என்று சொல்லி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் குடும்பமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பறிச்சதான் பறிச்சே ஒரு 10 பறிக்கப்படாது. ஊறுகாயாவது போட்டிருப்பேன். ஒத்த மாங்காயை வாங்கி கொண்டு வந்து அதை டவுசருக்குள்ளே போட்டிருக்கிய, எலி கிளி கடிச்சா யாரா பார்க்கறது? அப்படி திட்டாம 10 மாங்காய் 15 மாங்காய் கொண்டு வாடா, எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வேணா இந்த பக்கம் நிற்கிறேன், நீ பறித்து பறித்து போடு. இப்படி இருக்காங்கல்ல. ஒரு தாயின் நேர்மை தலைமுறைகளை தாண்டி ஒரு பிள்ளையை பேச வைக்கிறது. அது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயா. இஸ்ரோ சிவன் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்களா இல்லையா? நான் ஏன் இதை அடிக்கடி கேட்குறேன்னா, நீங்கள் கொடுக்குற பாராட்டும் கைத்தட்டும் தான் வந்திருக்கிறவங்களுக்கு பெரிய வெகுமதி. ரொம்ப சிரமப்பட்டு இந்த காஞ்சிபுரத்துக்கு மதுரையிலிருந்துலாம் வர்றதுக்கு நேரடி வழி இல்லை. செங்கல்பட்டு வரணும், இறக்கி விட்டுறாங்க. அப்புறம் காஞ்சிபுரம் போகணும்னா போ அப்படின்றான். அப்புறம் ஒரு வண்டியை கிண்டியை பிடிச்சி தட்டு மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான டிராஃபிக்கில் எல்லாம் வந்து ஒரு நாள் லீவை போட்டு அங்கே போய் ஒரு உண்மையை சொல்லி அக்கா மகளுக்கு கல்யாணம் நடப்பதால் நான் சென்னை வரை போய் வருகிறேன். யூடியூப்ல வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அக்கா மகளுக்கு கல்யாணம் நடக்கல, யூடியூப்ல வருது. குடும்பத்தை பற்றி ரொம்ப கம்பீரமாக பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு தொலைவு பயணம் பண்ணி வருவதே மக்களை சந்திப்பதற்கும் தமிழில் கொஞ்ச நேரம் உரையாடுவதற்கும் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த கடைக்கு போனது, காமாட்சி அம்மனை பார்த்ததெல்லாம் சைடு வேலை. இப்போ நிறைவாக திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் சமுதாயத்தை பற்றி, இளைஞர்களுக்கு சமுதாயம் என்ன செய்துன்னு சொல்ல வர்றார். வாங்க ஐயா. ராஜ்குமார் சார் வந்தார், அப்பவே வந்துட்டார், காலையிலே வந்துட்டார். அவர் பேசுனதுல எல்லாத்துலயும் விட்டுறேன். இந்த ஹக்டே பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஏமா ஹக்டே பத்தி காஞ்சிபுரத்துல குறையா சொல்லலாமா? காஞ்சிபுரம் உருவானதே ஹக்டேவால தான் நடுவர் அவர். காஞ்சிபுரம் எப்படி உருவானது? அம்பாள் பூமிக்கு வர்றாங்க, சிவபெருமான காதலிச்சு கல்யாணம் முடிக்கணும்னு ஆத்தங்கரையில இருக்கிற மண்ணால சிவனை செய்யறாங்க. சிவன் என்ன பண்றாரு? ஒரு வெள்ளத்தை அனுப்பி வைக்கிறாரு. வெள்ளத்துல இந்த மண்ணிலிங்கம் கரைந்து விடக்கூடாது என்று அம்பாள் சிவனை ஹக் பண்ணி கொள்ளுகிறார்கள். அவள் தான் காமாட்சி, இங்க ஏகாம்பரேஸ்வரர். அந்த ஹக்டே வேற, இது எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படிமா ஒண்ணாகும்? இது அதே மாதிரி உண்மையான அன்பு இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய காஞ்சிபுரம் உருவாகும். இதுல அவர் சொல்றார், பெற்றோர்கள் தானே புத்தகங்களை வாங்கி தருகிறார்கள், குடும்பம் தான் புத்தகங்களை வாங்கி தரும், சமுதாயம் தான் புத்தகங்களை எழுதி தரும். உங்க அம்மா அப்பா எழுதி தருவாங்க, புளி 50, உளுந்து, டீ பருப்பு, பாப்பருப்பு, மூப்பருப்பு, அரசளவு எழுதுவாங்க. ஆனால் ஒரு படைப்பாளி தாங்க புத்தகம் எழுதி தருவார். மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு புத்தகம், இந்த மண்ணில் பிறந்த பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு புத்தகம், நீங்க எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். அதுல ஒரு சம்பவம் சார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைகிற போராட்டத்துல கோவா சுதந்திரம் அடையணும் ராணடேன்னு ஒருத்தர் போராடி இருக்கிறார். அவரை போர்ச்சுகல்ல தூக்கி சிறையில வச்சுட்டாங்க. இந்தியாவே சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, கோவா இந்தியா கூட சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த மனிதர் சிறையில கிடக்கிறார். அறிஞர் அண்ணா முதல்வர் ஆகிறார்.
போப்பாண்டவர் அமெரிக்கா போகும்போது ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறார். அப்ப வாட்டிகன் சிட்டியில பாக்குறாரு. அப்போ அண்ணா வந்து அவர்கிட்ட பேசும்போது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட போப்பாண்டவர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கிறார். அண்ணா கேட்டார், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்கு இது வேணும் அப்படிலாம் கேட்கல. இந்தியாவிலே கோவாவை சேர்ந்த ஒரு போர் வீரன் இன்றைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகும் சிறையில் இருக்கிறான், நீங்கள் போர்ச்சுகல் அரசிடம் பேசி அவருக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் விடுதலை ஆகி வெளியில வந்த உடனே அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று ராணடே என்கின்ற அந்த வீரர் வந்தார். ஆனால் அண்ணாவை பார்க்க முடியவில்லை. அண்ணாவினுடைய சமாதியை தான் பார்க்க முடிந்தது. தமிழர் அல்லாத ஒரு மனிதர் அண்ணா சமாதியில் கதறி அழுதார் என்பதை இந்த வரலாறு பதிவு செய்திருக்கிறது. என்றால் ஒரு சமூகம் தாங்க எங்கேயோ இருக்கிற ஒருவனுக்காக பாடுபடும். குடும்பம் தன் குடும்பத்தில் இருக்கிறவனுக்காக மட்டும்தான் பாடுபடும். குடும்பம் சுயநலம், சமுதாயம் தாங்க பொதுநலம். இதுல எங்க ரேவதி அக்கா வந்துகிட்டு காஞ்சிபுரத்தில் வந்தால் காலாட்டி கொண்டே சம்பாதிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தறி நெய்கிறார்கள் தானே. காலாட்டிக்கிட்டே இருந்தா சம்பாதிக்க முடியுமா? நாமெல்லாம் காரோட்டி கொண்டு வந்து அந்த பட்டுப்புடவையை வாங்கினால் தான் அவர்கள் சம்பாதிக்க முடியும். என்னம்மா இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்களா இல்ல இங்கே தங்குறீங்க? நாங்க இன்னும் 2 நாள் தங்கி மிச்ச கடைகளையும் பார்க்கத்தான் எங்களுக்கு ஆசை. ஆனா நீங்க அந்த வாய்ப்பை தர மாட்டேங்கிறீங்களா? அந்த அக்கா மட்டும் 30,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கிறார்கள், பட்டுப்புடவை. மதுரை மீனாட்சியிடமிருந்து கிளம்பி வந்து காஞ்சி காமாட்சியை கிளப்பி கொண்டு போகிறார்கள். ஒரு ஆள் 30,000? ஆமாங்க, நீங்க இன்னும் வாங்கியிருப்பாங்க. ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல, தேச்சு ஏடிஎம் கார்டு எகிரிருச்சு. இதுல காலையில 6:30க்கு தாங்க வந்திருக்கோம். அந்த பவானி மேடத்துக்கு போன போடு உடனே அவங்க நடராஜன் சாருக்கு போனை போட்டு அவர் வந்தோடனே, சார் எங்களை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டு போங்க, சிவன் கோயிலுக்கு கூட்டு போங்க. அந்த போனவங்களுக்கு தெரியாது, கூடயே போன இவங்க எடுக்கிறத பார்த்தோன்னே தலக்கிருக்குன்னு வந்துருச்சு. ஆமா, இந்த அம்மா சுத்திட்டு சும்மா வந்திருக்காங்க. நான் கேட்குறேங்கய்யா, அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? சித்தப்பா, நான் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறேன், என்னைய கூட்டிட்டு கோயிலுக்கு போங்க, என்னைய கூட்டிட்டு பட்டுப்புடவை கடைக்கு போங்கன்னு உங்க பெரியப்பாவை கூப்பிடலாம்ல. அவரே கால் ஒஞ்சு போய் உட்காந்துருக்காரு உங்க பெரியப்பா தூத்துக்குடியில். ஆனா இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் நம்ம ஊருக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் நாம பண்ணணும்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அந்த அன்பு தாங்க, அதுதாங்க இந்த சமுதாயம் நமக்கு தருகிறது. இதுல வீடு வந்து அப்படி செய்யுமா இப்படி செய்யுமா, நல்லா செய்யும். இளைஞன் வளருகிற வரைக்கும் செய்யும். கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுங்க, உங்க பெரியப்பா சந்தோஷப்படுவாரா? தாய் மாமா சந்தோஷப்படுவாரா? நான் பார்க்க வளர்ந்த பையன் இன்னைக்கு இவன் தான் பெரிய யூடியூபரா, இவன் தான் பெரிய பேச்சாளரா. நம்ம குடும்பம் தாங்க நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். நம்ம சொந்தக்காரங்க தான் பொறாமப்படுவாங்க, வைத்தறிச்சல் படுவாங்க. ஆனால் இந்த சமுதாயம் எங்க ஊர்க்காரங்க சொன்னாலே கைதட்டுது. நான் முத்துக்குமாருக்கு உங்களுக்கு என்ன உறவு, அறிஞர் அண்ணாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, ஏன் ஊரு என்று கைதட்டுவது இந்த சமுதாயம் தான். குடும்பம் பொறாமப்படுங்க. என்ன பேசுறீங்க? வந்து எல்லாருக்குமே கைதட்டி இருக்காங்க. அதுதாங்க சமுதாயம். அதான் குடும்பத்துல இருந்து வந்து பேசுறீங்களா? 30,000 ரூபாய்க்கு புடவையும் வாங்கிட்டு உங்க சித்தி பெரியமாவெல்லாம் கூட்டு வந்து கைதட்ட சொல்லலாம்ல. ஊர்ல இருந்து கால் ஒடிஞ்சு கிடக்காருல, ஒடிச்சதே இந்த அம்மா தானே. எங்க சமூகம் ஒரு இளைஞர்களுக்கு தருகிற வாய்ப்பை குடும்பம் ஒருமும் தர முடியாது சார். குடும்பம் ஆசைப்படும், குடும்பம் கனவு காணும், குடும்பம் அக்கறை காட்டும், குடும்பம் பாசத்தை கொட்டி வளர்க்கும். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும் கனவுதான் காணும். ஆனால் இன்னைக்கும் சாதி அடுக்கிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நரிக்குறவர் சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான். மெய் வெளின்னு அவளுக்கு பேரு. கலெக்டர் ஒரு நாள் அங்க வர்றாரு. அவர் கேட்கிறாரு இந்த பொண்ணுகிட்ட, நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுற? சார், நான் இந்த மாதிரி சமூகத்திலிருந்து முதல் தலைமுறையாக படிக்க வருகிறேன், நான் உங்களை மாதிரி கலெக்டரா வரணும்னு ஆசைப்படுறேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அவருடைய கலெக்டர் ஆபீஸ்க்கு கூட்டு போய் அவருடைய சீட்ல உட்கார வச்சு, இன்னைக்கு நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிறாய், வருங்காலத்தில் கலெக்டராகவே இங்க உட்கார வேண்டும். திருப்பத்தூர்ல யாருக்கு அந்த மனசு வரும்? உங்க அம்மா வேணா வீட்டுல இருக்கிற சேர உட்கார்ந்து 2 தோசை வேணா சுடு, அது வேணா செய்யலாம். அப்பா வேணா ஈசி சேர்ல படுத்துக்க வச்சத்தனார் அப்பா சேர்ல. ஆனால் ஒரு கலெக்டர் தாங்க இந்த கனவை உன்னால் நினைவாக்க முடியும் என்ற உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தர முடியும். இது சமுதாயம் தானே செய்ய முடியும். அரசாங்கம் செய்கிற ஒரு வாய்ப்பு இளைஞனுக்கு வேற யாரால செய்ய முடியும்? உங்க அன்பு செய்ய முடியாதுங்க. ஒரு பழைய கதை. பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார். பரமக்குடியிலிருந்து ஒரு கட்சிக்காரர் வர்ற, தன் மகனை கூட்டிட்டு வர்றார். நல்லா படிக்கிற பையன், எம்எஸ்சி சீட்டு வாங்கணும். மார்க்கை பாக்குறாரு, நல்ல மார்க். சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்எஸ்சி சேர்க்கணும். இல்லைங்க, மொத்தமே 12 பேர் படிக்கக்கூடிய லேப் வசதி தான் நம்ம கிட்ட இருக்குது, இவர் அடுத்த இடத்தில் இருக்கிறார், வாய்ப்பில்லை. டக்குன்னு காமராஜர் கேட்கிறார், ஓ வாய்ப்பு இல்லையா,
இப்போ உங்க வீட்டுல 5 பேருக்கு சமைக்கிற பானை தான் இருக்கு, உங்க சொந்தக்காரங்க 10 பேர் வந்துடுறாங்க, 5 பேரை வீட்டுக்கு போக சொல்லிடுவியா? அப்படிலாம் இல்லைங்க. முதல் 5 பேருக்கு சமைச்சிட்டு மறுபடியும் 5 பேருக்கு அதே பானையை கழுவி சமைப்போம், செய்வே இல்லை? அதே மாதிரி காலையில 12 பேர் லேப்ல படிக்கட்டும், 12 பேர் கிளாஸ்ல இருக்கட்டும், மத்தியானம் இவங்க அப்படியே மாத்தி விடு, இன்னும் 12 சீட்டு கொடு என்று ஒரு பிள்ளைக்கு அரசாங்கம் செய்கிற உதவியை ஷிஃப்ட் முறையே அறிமுகப்படுத்தினார். ஷிஃப்ட் முறையை அறிமுகப்படுத்தி ஷிஃப்ட் முறை 12 பேர் படிக்கிற இடத்தில் 24 பேரை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தால் முடியும், காமராஜர் மாதிரி தலைவர்களால் முடியும். நம்ம அப்பா என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்கத்தான் முடியுமே தவிர இந்த சமுதாயம் தான் தர முடியும். எங்க கொரோனா காலத்துல வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சோம்? எங்கேயும் போகாத, யாரையும் தொடாத, இங்கேயே கடை, அப்படிதான் சொன்னோம். ஆனால் வெளிநாட்டில் படித்த பிள்ளைகள், வேலையில் இருந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த சமுதாயம் தானே காப்பாத்தி கொண்டு வந்துச்சு. உக்ரைன்ல போர் நடந்தப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளை போற MBBS படிக்கிறது சேர்த்து விட்டுட்டோம். யார் கொண்டு வந்தா? தனி பிளைட் அனுப்பி இந்த நாடுதான் அவர்களை பத்திரமாக வீட்டில் சேர்த்தது என்றால் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்க சமுதாயத்தில் தான் சார் முடியும். அனுப்புனது வீடு, கூட்டிட்டு வந்தது நாடு. உங்களால முடியல, இல்ல வீட்டுல உட்காந்து அழுதிங்க, பிரேயர் பண்ணீங்க, ஆனால் சாத்தியப்படுத்தியது சமுதாயத்துல தாங்க முடியும். பெரிய விஷயங்களை சமுதாயம் தான் சாத்தியப்படுத்தும். ஐயா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நட்பு. வீட்டுல ஒருபோதும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன தெரியுமா? நட்பு சார், ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்க? ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரு ஒரு கஷ்டமான கணக்கு போட்டாங்க. பெண்கள் படிக்கிற வகுப்பு, 40 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க ஒரு gift பார்க்க வச்சிருந்தாங்க. இதுல ஒரு விலை உயர்ந்த ஷூ இருக்குது. 40 பேர் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டமான கணக்கு போடுவேன், அதை யாரு சரியா முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டாங்க. 10 நிமிஷத்துல 40 பேர் சரியான ஆன்சர் எழுதிட்டாங்க. இப்போ டீச்சருக்கு என்ன செய்யன்னு தெரியல. சரி, 40 பேர் உங்க பேரெல்லாம் எழுதி கொடுங்க, குழுக்கள்ல போட்டு ஒருத்தங்க பேர் எடுத்து அவங்களுக்கு இந்த ஷூ கொடுப்போன்ட்டாங்க. எல்லாரும் அவங்க பேரை எழுதி மடிச்சு கொடுத்துட்டாங்க. பாக்ஸ்ல போட்டு மேம் கொடுக்குறாங்க. ஒரு பேர் எடுக்கிறாங்க, பிரியான்னு ஒரு பேர் வருது. எல்லாருக்கும் சந்தோஷம், பிரியா அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை. அந்த வகுப்புலயே 3 மாசமா கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு அவ வந்துட்டு இருக்கிறான். அப்ப இந்த புது ஷூ அவளுக்கு கிடைச்சிருந்தோடனே எல்லாரும் கை தட்டினாங்க, அவளுக்கு கொடுத்துட்டாங்க. வகுப்பு முடிஞ்ச எல்லாரும் போன உடனே சும்மா தற்செயல அந்த ஆசிரியை அந்த பாக்ஸ்ல உள்ள மத்த பேப்பரை பிரிச்சு பார்க்கறாங்க. 40 மாணவிகளும் பிரியா என்று அந்த ஒரு பெண்ணின் பெயரை எழுதினாங்க. சார், வீட்டில் ஒரு சாக்லேட் இருந்தா கூட இதை என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கட்டா, உள்ள வை, ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, ஃபாரின் சாக்லேட் 1 மாசம் வச்சு சாப்பிடணும், அவளுக்கு கொடுக்குறேன் இவளுக்கு கொடுக்குறேன், இதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல வீட்டில் சொல்லுவாங்க, இல்ல தாய்மார்கள் சொல்லுங்க. ஆனால் நட்பு என்னுடையது எல்லாமே உன்னுடையது என்று விட்டு கொடுக்கும் இல்லையா? அதையெல்லாம் இந்த சமுதாயத்துல பார்க்க முடியும். ஆசிரியர்கள் மாதிரியான ஒரு இனத்தை எங்கெங்க பார்க்க முடியும்? வீட்டுல பார்க்க முடியுமா? இந்த உலகத்திலேங்க யாரோ பெத்த பிள்ளைய ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் படைத்தது ஆசிரியர் சமுதாயம் தானே. அதனாலதாங்க உலகத்தின் மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று சொன்னான். ஐயா, இந்த உலகத்தின் 80% திறமையாளர்கள் பெற்றோர்களால் அல்ல, ஆசிரியர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் எல்லா திறமையாளர்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாகவி பாரதி கூட அவங்க அப்பா அவர் ஆங்கிலம் படிக்க வைக்க ஆசைப்பட்டார், அவரை பேராசிரியராக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆங்கில வகுப்புல உட்கார வச்சாங்க, கணக்கு வகுப்புல உட்கார வச்சாங்க. அவர் எழுதினார், கணக்கு எனக்கு பிணக்குன்னு எழுதிட்டார். அந்த ஆசிரியர் சொன்னார், உனக்கு கணக்கு வராது, கவிதை வரும், தமிழ் வகுப்புக்கு போ என்று சொன்ன பிறகுதான் பாரதி என்கின்ற யுக கவிஞன் இந்த மண்ணில் தோன்றினான் என்றால் ஆசிரியர்கள், நட்பு, பொதுநலம் எல்லாமே சமுதாயம் தந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.